கார்த்திகேயன், இப்ப பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை, அதனுடைய சாதக பாதங்கள் அதெல்லாம் பேசியாச்சு. ஆனா பிரச்சனை அதை தாண்டி நகர்ந்திருக்கு. இப்போ இந்த நிதிக்காக பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கான மெமரண்டத்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க NEPன்னு போடாதீங்க, நாங்க வேணா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு நுணுக்கமான இடம்ன்றது, ஏதோ பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் NEP இல்லை, ஸ்டேட் வைஸ் எல்லா ஸ்கூலுக்கும் NEP-யை அமல்படுத்தினாதான் நாங்க நிதியை கொடுப்போம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற விவாத பொருள். அப்ப நிதிக்கும் கல்வி கொள்கைக்கும் சம்பந்தம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கொள்கையா பேசிக்கலாம், நிதி கொடுக்கறதுல சிக்கல் வேண்டாம். ஆனா கருணேஷ் சொல்வது, அவர் மொழியில தான் நிக்கிறார். நீங்க இதை ஏத்துக்குங்க, இதை நீங்க தடுத்து வச்சிருந்தீங்க, மும்மொழியை படிக்க வைங்க, அப்படின்னா நிதி கிடைக்கும்ன்றது தான் இவர் வெளிப்படையாவே ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார். இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறுமனே ஒரு கல்வித்துறை சார்ந்தது மட்டும் கிடையாது. இது நீங்கள் ப்ராடர் கேன்வஸை பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த தன்னாட்சி, அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்குகிற வேலையை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டே தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் இது போன்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் இருந்திருக்கு. 68 முதல்ல இந்திய எதிர்ப்பு வந்தப்போ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, அப்போ நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் NPன்னு இருந்தது. அதை அண்ணா கடுமையாக எதிர்த்தார். போராடி தான் இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பெரிய அளவுக்கு வலுப்பட்டதெல்லாம் 68 முதல் பாலிசி வந்துச்சு. 86 இதே போல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னொன்று வந்திருந்தது, அப்பொழுதும் இருந்தது. அப்போது இன்ஃபேக்ட் இதே போல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி, திறந்த வழி பல்கலைக்கழகங்கள் வைக்கணுன்றது கட்டாயம்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போது பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அப்போ கேரளாலாம் ஒத்துக்கவே இல்லை. 2020 தான் அவங்க முதல் ஓப்பன் திறந்த வழி பல்கலைக்கழகமே கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடும் அப்போ பல தரப்பட்ட எதிர்ப்புகளை முன் வச்சது, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதே போல தான் இப்போ நீங்கள் என்னன்னா, அந்த 2068க்கும் 86க்கும் நடுவில் எமர்ஜென்சி காலத்தில் அந்த 68 எதிர்ப்பு வந்தது இல்லையா, அதற்கப்புறம் தான் இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி பீரியடில் ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, மாநில பட்டியலிருந்து. அப்போது அந்த ஒத்திசைவு பட்டியல் என்பது அது கல்வியை பொறுத்த வரைக்கும் ப்ராட்லி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒன்றிய அரசால் ஒரு ப்ராட் ஃப்ரேம்வொர்க் கொடுக்க முடியும். அவங்க ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது தர கட்டுப்பாடு, தர மேலாண்மை மற்றும் அந்த கொள்கை வகுப்பு, இதற்கு மட்டும்தான் அவர்களுடைய ரோலே அவ்வளோதான், மானிட்டரிங் தான் அவங்க. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு ஏற்ற, அவங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு அந்த கொள்கையை தகவமைச்சு அவர்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைக்க வேண்டியது மாநிலங்களுடைய கடமை. அதுதான் ஒத்திசைவு பட்டியலில் அவர்கள் ஏற்கனவே விவாதித்த விஷயம். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் தேசிய அளவில் ஒரு கொள்கையை கட்டமைப்போம், அதை மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் இதைத்தான் கட்டாயம் பண்ணியாகணும் அப்படின்னு ஒரு ஒத்திசைவு பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தை மாநிலங்கள் நேரடியாகவே எல்லா விஷயத்தையும் நான் சொல்வதை போல செய்யணும் அப்படின்றாங்க. தேசிய கல்வியை உருவாக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பிராட் ஃப்ரேம்வொர்க் ஒரு ஒன்றிய அரசு உருவாக்கும். அதற்கு அப்படியில மாநில அரசுகள் தங்களுடைய சூழல், தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு அவங்க அதை தகவமைச்சு மாட்டிக்குவாங்க. அடிப்படையே வேண்டாம்னு சொல்லலையே. கரெக்ட், நீங்க சொல்லுங்க. நான் இப்ப அதுதான் சொல்றேன். இல்ல, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப தேசிய கல்விக் கொள்கையை சொல்றாங்க இல்லையா, அது இருக்கிற எல்லாத்தையுமா ஒன்றிய தமிழ்நாடு அரசு எதிர்த்திருக்கு. இப்போ அதுல அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று இருக்கு. அதாவது மாணவர்கள் கிரெடிட்டை அப்படி அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ரெபாசிட்டரி மாதிரி. அதை 307 ஒன்றிய, அதாவது இந்த அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் தேசிய அளவில் இருக்கு. 307 பல்கலைக்கழகங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் 71வது பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்றுக்கொண்டது தான். ஒரு அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை ரெபாசிட்டரி. நான் சொல்றது என்னன்னா, அப்போ அதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள், நல்ல அம்சங்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள தானே செய்யுது. இல்ல, அதுல என்ன சிக்கல்னா, இவங்க முதல்வரே அதை அறிக்கையில சொல்லியிருக்கிறார். நாங்க இந்த நீங்க சொல்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு வந்த பிறகு பல மாநிலங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு உடனடியாக எல்லாருக்கும் நிதி கொடுத்துட்டாங்க. இவங்க எங்களுக்கு இஷ்யூ இருக்கு, எங்களுக்கு சில மாறுதல்கள் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க பண்ணி கொண்டு போறதுல SEP போடுறாங்க. ஆமா, அவங்க NEP தான். NEP இருந்தா மட்டும்தான் நிதி. அததான் நான் சொல்றேன். அப்ப இந்த சிக்கலை எப்படி புரியுது? இல்ல, அப்ப ஒன்றிய அரசு அதான் என்ன சொல்லுதுன்னா, நான் கொடுக்கிற ரோட் மேப் இல்ல, நான் சொல்ற அத்தனை விஷயத்தையும் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன், முழுமையா ஏற்றுக்கொண்டாதான் நிதின்னு வர்றாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. தமிழ்நாடு மட்டுமே இது இருக்குது, கேரளா கூட இது இருக்குது, தெலுங்கானா இது இருக்குது, மேற்கு வங்கம் பல கவலைகளை அவங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க, அவங்களும் ஏற்க மறுக்கிறாங்க. இது கேட்டா நீங்க அரசியல் எதிர்க்கட்சி மாநிலங்கள் அப்படி செய்யறாங்கன்னு கூட சொல்லலாம். மகாராஷ்டிராவும் கூட தான் எதிர்ப்பு தெரிவிச்சது. அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு இல்லை, சமூக பொருளாதார இல்லை கல்வி சூழலுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவர்கள் சேஞ்சஸை பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு தான் SEP வேணும்னு கேட்குறாங்க. ஒன்றிய அரசுக்கு அங்கிருந்து உட்காந்து நேஷனல் லெவல் எப்படிங்க ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை நீங்கள் மொழிக்குள்ள சுருக்கிறது இருக்குல்ல. 3வது நீங்கள் ஹிந்தி படிக்க விடல, ஹிந்தி படிக்க விடலன்னு சொல்றீங்களே. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபால அதிகமான என்ரோல்மெண்ட் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு.
சரி நீங்க வந்து அப்ப 10வது படிக்க பிரச்சனை இந்தியா இல்ல. ஹிந்தி கிடையாது. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 10வது படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல கூட எழுத்துல எழுத்துப்பிழை கூட வருது அப்படின்றாங்க, இருக்கலாம். நான் கேட்கிறேன் 7.9 லட்சம் பேர் எதற்காக உத்தரப்பிரதேசில் போர்டு எக்ஸாம்ல ஹிந்தியில ஃபெயில் ஆனாங்க? அப்ப அங்க ஹிந்தியில சொல்லி தரலையா? இல்ல அங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க, அந்த மொழியில தான் படிக்கிறாங்க, எல்லாமே அங்க தான் நடக்குது. இங்கேயாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து கவர்மெண்டே நடத்துது, அங்க அதுவும் கிடையாது. அப்ப அங்கேயே 7.9 லட்சம் பேர் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஹிந்தியில ஃபெயில் ஆனாங்கன்னு கேட்டதுக்கு பதில் இருக்கா? அப்ப வந்து இது மொழி சார்ந்தது. மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் 10 லட்சம் பேர் இங்க நான் கேட்கிறது தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு இல்ல அப்ப மொழியிலேயே படிச்ச அதுல சொல்றது இது எப்படின்னா, இது நீங்க லார்ஜர் than that, அதை தாண்டி எப்படின்னா மாநிலத்தினுடைய நிதி தன்னாட்சியன்றத சுருக்குறத நிதி தன்னாட்சி அங்கதான் இருக்கு. இப்ப இந்த தலைப்பு அந்த புள்ளியில் நிறுத்துற போது இப்ப கர்ணேஷ் இப்ப பொது பட்டியலா, ஒத்திசைவு பட்டியலா, மாநில பட்டியலெல்லாம் விடுங்க. இப்ப மத்திய அரசுக்கு ஒரு போக்கு இருக்குன்றாங்க. அதாவது நிதி கொடுக்கணும்னா எங்க கண்டிஷனை ஏத்துக்கிட்டாதான் நிதி, அதாவது மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட நாங்க கண்டிஷன் போடுவோம், அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டாதான் நிதியை கொடுப்போன்றது. இது எல்லா சுயாட்சியையும் நிதின்ற பெயரை வச்சுக்கிட்டு முறுக்கிற வேலை இல்லையா? அப்படி இல்ல. உங்களோட கருத்து, உங்க கேள்வியிலேயே ஒரு அடிப்படை உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. எங்கன்னு சொல்லுங்க. எங்க நான் சொல்றேன், அதாவது மத்திய அரசுங்கிறது வந்து இந்த திட்டத்துக்குன்னு இல்ல, ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்குறது. விவசாயத்துக்கு ஒதுக்குறாங்க, தொழில்துறைக்கு ஒதுக்குறாங்க, கட்டமைப்புக்கு ஒதுக்குறாங்க, எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு சில கண்டிஷன்ஸ், சில வரைமுறைகள்லாம், அவங்க நெறிமுறைகள் எல்லாம் வகுக்கிறது நியாயம் எப்பவுமே. நான் பணம் கொடுக்கிறேன், இவங்க என்ன சொல்றாங்க, காசை மட்டும் கொடுங்க, கண்டிஷன் போடாதீங்க, கணக்கு கேட்காதீங்க. ஏற்கனவே அவங்க தவறான தகவல் சொன்னாங்க. 500ல் 3000 கோடி கடந்த 2 ஆண்டுகாலில் ரைட் டு எஜுகேஷன்ல கொடுக்கப்பட்டதுக்கு இப்ப வரைக்கும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. நான் அமௌண்ட் சொல்றேன் பாருங்க, 1598 கோடி 21-22 பண்ணி பாருங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நிதி வரலங்கிறத நிதித்துறை செயலாளர் சொல்லுங்க. நிதித்துறை செயலாளர் சொன்ன ஒரு வேலை பொய் பேசுறாங்க, பொய்யாக மொழிபெயர்வர் தான் அமைச்சரா இருக்காரு. அவருக்கு துணை போறவர் தான் பொய்யாக மொழிபெயர்வர் தான் அமைச்சரா இருக்காரு. ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டுன்னு ஒன்னு இருக்கு, அதுதான் நிதியை ஒதுக்குது. சரி, அப்படி அதுக்கு நீங்க எல்லாமே சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாதான் ஒதுக்கப்படுகிறது, சும்மா எல்லாம் ஒதுக்கிட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியில் நீங்க வச்ச டிமாண்ட் தான் NEP-யை ஏத்துக்குங்க. மாநிலம் முழுவதும் NEP ஏத்துக்கிட்டாதான் நாங்க சொன்ன நிதி. என்னன்னா நீங்க இப்பதான் இந்த புதிய ரூல போடுறீங்க, போன வருஷம் முதல் 2 டேர்முக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. இப்ப புதுசா வந்தப்ப கூட முதல் வருடமே அதை அமல்படுத்தல, அவங்களுக்குன்னு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்த போதும் எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துவதற்கு அவங்களுக்கு சாதக பாதகமான அம்சங்களுக்கு சில மாறுதலுக்கு அதிலேயே இடம் இருக்கிறது, அதிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கார்த்திகேயன் தெளிவாக சொன்னார் அந்த ஒரு விஷயத்துல. அவர் எதிர்க்குதுன்னு சொன்ன மாநிலங்கள் எல்லாமே இப்ப கூட அதை பயன்படுத்தாமல் இல்லை, இப்ப பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில மாறுதல்கள் அடிப்படையில நான் எதிர்க்க மாட்டேன், நான் NEP போக மாட்டேன், SCP போவேங்கிற அடிப்படையில் எதிர்க்கிறதுல தான் உள்நோக்கம் இருக்கு. இது வந்து மக்களின் உரிமையை மறுப்பது. நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, நீங்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, நீங்க ஒரு உரிமைங்கிறீங்க, நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு, அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? கரெக்ட். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு, இந்த அபியான் திட்டத்தில் ஒதுக்கப்படுற நிதிக்கும் NEP-க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கும் அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? அது வேற இது வேற இல்லையா? இது கல்வி சார்ந்த விடயம் இல்ல, அதுக்கு முன்பே ஒருங்கிணைந்த கல்வி சார்ந்த இல்ல சார். ஒரு திட்டம் 20க்கு கொண்டு வரப்போம், 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு அமலுக்கு வருது. அந்த பழைய திட்ட காசியே நான் இது ஒத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்றது சரியான்றது தானே கேட்கறாங்க அவங்க. அதாவது நீங்க திரும்ப ஒரே விஷயத்தை வேற மொழி மாற்றி கேட்கறீங்க, வாங்குறது ஒரே ஒரு விஷயம் கேட்கறீங்க. நானும் தெளிவா அதை சொல்லிட்டே இருக்கேன். அதாவது 20ல் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுது, ஒவ்வொரு மாநிலமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. சில மாற்றங்களோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்கள் கூட இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பை, ஜவஹர் நவோதய வித்யாலயா நான் எடுத்துக்கிறேங்க, அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான். ஆனாலும் இன்றைக்கு அதுல வந்து ஒரு ஏழை மாணவன் போனா 1 பைசா செலவு இல்லாம உணவு தங்கும் விடுதியோட இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது மறுக்கப்பட்டிருக்கு நம்ம மக்களுக்கு. அதே மாதிரி PM ஸ்ரீ மூலமா கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பை நம்ம மக்களுக்கு இவர்கள் மறுக்கிறார்கள். காரணம், தங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை அதுல திணிக்கணும், அவங்களுடைய திராவிட
கொள்கையை திணிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட அவர்கள் ஒரு மறுக்கிறார்கள். விஷயம் சொல்லிடுறேன். சுயநலம் இருக்கு அதுல. தேசிய கல்விக் கொள்கையோட இலக்கு என்ன தெரியுங்களா? 2035க்குள்ள தேசிய அளவுல வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% உயர்த்தணும். 2035ல நல்ல பாயிண்ட். தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்ப எவ்வளவு தெரியுங்களா? 51.4. 51.4. 50 15 வருஷம் கழிச்சு நீங்க 50 அது அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு? இங்க இருக்கக்கூடிய மாநிலம் ஆல்ரெடி 51% தாண்டி இருக்கும் பொழுது அமைச்சர் அப்ப நீங்க உங்களுக்கு இவர்களுக்கான தேவைன்றது வேறயா இருக்குல்ல? இல்ல அப்ப அதை அட்ரஸ் பண்ணாம இல்ல நீங்க இந்த கொள்கையை தான்